ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கான வார்த்தை, கர்த்தர் நம்மை கடந்த மாதங்கள் முழுவதும் பாதுகாத்து வந்தார். இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை நாம் துவக்குவோம். இன்றைய மாதத்திலும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். அவருடைய வார்த்தை மூலமாக நம்மை ஆற்றி தேய்ச்சி அரவணைக்க போகிறார். என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு கண்ணீரை நான் கண்டிருக்கேன், எவ்வளவு அதிகமா நான் அழுதுருக்கேன், எவ்வளவு அதிகமா என்னுடைய கவலைகளை நான் மூழ்கி இருக்கேன். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நினைப்பூட்டுகிற என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய கண்ணீரை மாற்றி போகிறார், நம்முடைய கலக்கங்களை தீர்க்க போகிறார். அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது என்னன்னா, துக்க நாட்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறார். அதாவது, நீங்க இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்தீங்களா? இதுவரைக்கும் கண்ணீரோடு இருந்தீங்களா? இதுவரைக்கும் கவலையோடு இருந்தீங்களா? இது எல்லாம் முடிந்தது. இந்த புதிய மாதம் கர்த்தர் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற மாதமா இருக்கிறது. அவருடைய சூரியன் நம்மேல் பிரகாசிக்க போகிறது. அவருடைய வெளிச்சம் நம்மேல் வரப்போகிறது. எனவே நம்முடைய இருள்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் மாறி, துக்கங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமாய் மாறப்போகிறது. எனவே இந்த மாதத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதித்து இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.